வணக்கம். பீமன் வலையொலிக்கு உங்களை மிக உற்சாகமாக வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுப்பாய்வை பத்தி பேச போறோம். அதனால மறக்காம இப்பவே நம்ம பீமன் வலையொலிக்கு சந்தாதாரராக இணைந்திடுங்க. இன்னைக்கு நாம முழுமையா தூய தமிழ்ல தான் பேச போறோம். தரவுகளின் அடிப்படையில களத்துல இறங்கி நேரடியாக செயல்பட்ட ஒரு கட்சியோட வாக்குகள் எப்படி இணையதள பரப்புரைகளாலும் திட்டமிட்ட வியூகங்களாலும் வீழ்ச்சியடைந்தது அப்படிங்கறத சீமான் அவங்களோட சமீபத்திய தேர்தல் முடிவுகளை கொண்டு இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். சரி வாங்க, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம ஒரு 6 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 1. வாக்கு வங்கியில் ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சி. 2. இணையதள பரப்புரைகளும் வதந்திகளும். 3. திரிக்கப்பட்ட காணொளிகளின் தாக்கம். 4. களப்பணிக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் இடையிலான முரண்பாடு. 5. சினிமா மோகமும் இலவசங்களும். மற்றும் 6. எதிர்கால அரசியல் களம். முத விஷயம், நாம் தமிழர் கட்சியோட ஆரம்பகட்ட களப்பணிகளுக்கும் அதன் பின் வந்த தேர்தல் முடிவுகளுக்கும் இடையில இருக்கிற அந்த மிகப்பெரிய முரண்பாட்டை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த தரவுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு முரண்பாடு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 8 விழுக்காட்டுக்கும் மேல வாக்குகள் வாங்கிய கட்சி இந்த முறை சரி பாதியா, அதாவது வெறும் 4 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே வாங்கியிருக்காங்க. மத்த கட்சிகள் வேட்பாளர்களையே அறிவிக்காத நேரத்துல இவங்க களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் எப்படி இந்த 50 விழுக்காடு வீழ்ச்சி சாத்தியமாச்சு? இதை நாம கொஞ்சம் நுணுக்கமா நடுநிலையோட ஆராய வேண்டியிருக்கு. ஒரு பிரம்மாண்டமான எண்ணையே இப்போ நீங்க பாக்குறீங்க. 176. தரவுகளின்படி சீமான் அவர்கள் வெயில் மழைன்னு பார்க்காம நேரடியாக சென்று பரப்புரை செஞ்ச தொகுதிகளின் எண்ணிக்கை இது. இவ்ளோ கடுமையான நேரடி களப்பணிக்கும் அதுக்கு கிடைச்ச வாக்கு விகிதத்துக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. எந்த களப்பணியும் செய்யாத, ஒரு முறை கூட தொகுதிக்கே போகாத புதிய வேட்பாளர்கள் கூட பல இடங்கள்ல அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த சறுக்கல் எங்க, எப்படி நடந்துச்சு? இந்த கேள்விக்கான விடையை தேடி நாம போக வேண்டிய இடம் இணையதள போர்முறை. அதான் நம்மளோட 2வது பகுதியும் கூட. 30,000 சும்மா இல்லைங்க. 30,000த்துக்கும் மேற்பட்ட குறுஞ்செய்தி குழுக்களும் ஆயிரக்கணக்கான போலி கணக்குகளும் இணையத்துல இயங்கியதா தரவுகள் சொல்லுது. இதெல்லாம் தற்செயலா நடந்தது கிடையாது. ரொம்ப திட்டமிட்டு மாற்று செய்திகளையும் முரணான தகவல்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இது செயல்பட்டிருக்கு. இந்த கண்ணுக்கு தெரியாத இணையதள தாக்குதல் வாக்குப்பதிவுல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைச்சா உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. பகுப்பாய்வுகளை எடுத்து பார்த்தா அவருடைய அடையாளத்தை குறி வச்சு சில வியூகங்கள் ரொம்பவே துல்லியமா வகுக்கப்பட்டிருக்கு. அதாவது அவரோட நிஜ பெயர் சைமன் அப்படின்னும் அவர் ஒரு மலையாளி கிறிஸ்தவர் அப்படின்னும் பல செய்திகளை பரப்பியிருக்காங்க. அது மட்டுமில்லாம அவர் தேசிய தலைவரை சந்திக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாவற்றுக்கும் மேல படித்த இளைஞர்களா ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்னு சொல்லி அவர் ஒரு பிற்போக்கு சிந்தனையாளரா உருவகப்படுத்தி அவருடைய சொந்த வாக்காளர்கள் கிட்ட இருந்தே அவரை அந்நியப்படுத்துற உத்திய ரொம்பவே தீவிரமா செயல்படுத்தியிருக்காங்க. 3வது விஷயம், இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஒரு அரசியல் ஆளுமையோட நம்பகத்தன்மையை குலைக்க இந்த காணொளிகளை எப்படி ஒரு கருவியா பயன்படுத்தினாங்கன்னு இப்போ பார்க்கலாம். இந்த தரவு நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா விளக்குது. அது என்னன்னா, அந்த நுட்பமான திட்டமிட்ட வழிமுறை. அவர் மேடையில 1.5 மணி நேரம் பல அரசியல் கொள்கைகளை பத்தி ஆழமா பேசுவார். ஆனா அதுல 1-2 நிமிடம் மட்டும் நடிகர் விஜய் அவர்களை பத்தி பேசினத அப்படியே வெட்டி எடுத்து சமூக வலைத்தளங்கள் முழுக்க பரப்பிடுவாங்க. இதனால என்னாச்சு? அவருடைய முக்கியமான கொள்கைகள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டு அவர் புதுசா வந்த விஜய மட்டுமே குறிவைக்கிறார் அப்படிங்கிற ஒரு பொய்யான கருத்தை மக்கள் மனசுல ரொம்ப சுலபமா பதிய வச்சுட்டாங்க. தொழில்நுட்பம் எப்படி தவறா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஒரு துக்க நிகழ்வுக்காக முதலமைச்சரை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்றது ஒரு சாதாரண மனிதநேய நிகழ்வு இல்லையா? ஆனா அதக்கூட முதலமைச்சர்கிட்ட இருந்து அவர் பணப்பெட்டி வாங்குறது போல போலியான காணொளிகளா மாத்திட்டாங்க. எந்த திராவிட அரசியல் கட்டமைப்புக்கு எதிரா அவர் இவ்ளோ நாள் போராடினாரோ அவங்க கூடவே அவர் ரகசியமா கைகோர்த்துட்டார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க இந்த தொழில்நுட்பம் மிக தீவிரமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அவருடைய நிலையான கொள்கை பேச்சுகள், இன்னொரு பக்கம் இப்படி வெட்டி ஒட்டப்பட்ட காணொளிகள். இப்படித்தான் அவர் மேல ஒரு பெரிய முரண்பாடு மக்கள்கிட்ட கொண்டு செல்லப்பட்டுச்சு. வெவ்வேறு காலகட்டங்கள்ல அவர் பேசின காணொளிகளெல்லாம் ஒன்னா சேர்த்து அவர் எப்பவுமே முன்னுக்கு பின் முரணா பேசுறவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. இது இயல்பாகவே வாக்காளர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அவரோட ஒட்டுமொத்த நம்பகத்தன்மையே கேள்விக்குள்ளாக்கிடுச்சு. இப்போ நாம 4வது பகுதிக்கு வரோம். இது ஒரு மிக முக்கியமான ஒப்பீடு. நேரடியான களப்பணிக்கும் சமூக வலைத்தளங்களோட ஆதிக்கத்துக்கோ இடையில இருக்கிற வித்தியாசத்தை இப்ப பார்க்கலாம்.
ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திரள் நிதி அப்படிங்கிற பேரால எளிய மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிதி திரட்டுறத ஒரு தரப்பு வெளிப்படையா முன்னெடுத்தாங்க. ஆனா இணையதள பரப்புரைகள் என்ன செஞ்சுது? இந்த நிதியை வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை வாழ்றார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வச்சாங்க. இது தேர்தல் பத்திரங்கள் மூலமா கோடிக்கணக்கில் பணம் குவித்து பெருநிறுவனங்களோட ஆதரவோட நடக்கிற மற்ற பரப்புரைகளுக்கு முற்றிலும் மாறுபட்டது. உண்மையை மறைச்சு இந்த மாதிரி நிதி சார்ந்த முரண்பட்ட பரப்புரைகளை செஞ்சது மக்களோட பார்வையை திசை திருப்ப ரொம்பவே உதவியா இருந்துச்சு. அவரை வீழ்த்துறதுக்காகவே திட்டமிட்டு சில முத்திரைகளை அவர் மேல குத்துனாங்க. அவர் பாஜகவின் பி டீம், அவர் ஒரு RSS கைப்பாவ அப்படின்னு தொடர்ந்து ஒரு மாயைய உருவாக்குனாங்க. அதோட மட்டும் இல்லாம அவருக்கு போடுற ஓட்டு ஒரு வீணான ஓட்டு அப்படிங்கிற ஒரு வாதத்தை மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா விதைச்சாங்க. இந்த முத்திரைகள், குறிப்பா அந்த வீணான ஓட்டு அப்படிங்கிற உளவியல் ரீதியான தாக்குதல் இருக்கு பாருங்க, அது அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சவங்களை கூட ரொம்பவே தயக்கமடைய செஞ்சிருச்சு. 8000 ஆமாங்க, தரவுகளின்படி இந்த தேர்தல்ல அவர் மக்களுக்காக பயணித்த தொலைவு 8000 கிலோமீட்டர்களுக்கும் மேல. களத்துல இவ்வளவு தூரம் நேரடியாக பயணிச்சு வியர்வை சிந்தி உழைச்ச ஒருவரோட வீச்சு வெறும் சமூக வலைத்தளங்களோட கணித அமைப்புகளை மட்டுமே நம்பியிருந்த இணையதள பரப்புரைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாம போனது ரொம்பவே வருத்தமான விஷயம்தான். இன்றைய அரசியல்ல தொழில்நுட்பத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு அபரிமிதமா இருக்குங்கிறத இது நமக்கு தெளிவா காட்டுது. அடுத்த 5வது பகுதி உண்மையான அரசியல் கொள்கைகளை எல்லாம் தாண்டி மக்களோட வாக்கு முடிவுகளை தீர்மானித்த பண்பாட்டு காரணிகளை பத்தி நாம இப்போ பேச போறோம். அவர்கள் தரப்புல முன்னிறுத்தப்பட்ட மிக முக்கியமான கொள்கை இதுதான்: மக்கள் தன்மானத்தோட வாழணும், அதுக்காக நாம இலவசங்களை முற்றிலுமா நிராகரிக்கணும் அப்படிங்கிறது. மத்த கட்சிகள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு பல சலுகைகளை அள்ளி வீசினப்போ இவருடைய இந்த இலவச மறுப்பு நிலைப்பாடு களத்துல ஒரு மிகப்பெரிய விவாதத்தையே உருவாக்குச்சு. ஆனா உண்மை என்னன்னா, இந்த துணிச்சலான நிலைப்பாடு தேர்தல் முடிவுகள்ல அவங்களுக்கு சாதகமா அமையல அப்படிங்கிறது தான் தரவுகள் நமக்கு சுட்டிக்காட்டுது. பகுப்பாய்வுகளின் அடிப்படையில நாம பார்க்கும்போது வாக்காளர்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியினரோட மனநிலை எப்படி இருந்திருக்கு தெரியுமா? எனக்கு இலவசங்கள் மட்டும்தான் வேணும், மண்ணையோ மக்களையோ காப்பாத்த வேண்டாம், எனக்கு சலுகைகள் கொடுங்க அப்படிங்கிற அந்த மனநிலை தான். ஆழமான அரசியல் கொள்கைகளோ தொலைநோக்கு திட்டங்களோ இங்க எடுபடல. உடனடி சலுகைகளுக்கும் சினிமா மோகத்துக்கும் மட்டுமே முன்னுரிமை கொடுக்கிற ஒரு மனநிலை தான் இங்க மேலோங்கி இருக்கு அப்படிங்கறத இந்த தேர்தல் முடிவுகள் ரொம்பவே அப்பட்டமா உரிச்சு காட்டுது. இறுதியா நாம பார்க்க போற 6வது பகுதி இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்கால ஜனநாயகத்துக்கும் அரசியலுக்கும் என்ன செய்திய சொல்லுது, இனி வரப்போற அரசியல் களம் எப்படி இருக்க போகுது. மூலத்தரவுகளின்படி பார்த்தா இவ்வளவு பெரிய சறுக்களுக்கு பிறகும் அவங்க சோர்ந்து போகல. எதிர்த்தரப்புகள் எல்லாம் இந்த கட்சி இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாலும் அவங்க தொடர்ந்து அடுத்த கட்ட களப்பணிகளுக்கான கூட்டங்களை ஒருங்கிணைச்சிட்டு தான் இருக்காங்க. வர்ற 18ஆம் தேதி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைச்சு மீண்டும் மக்கள் மத்தியில தங்களோட கருத்துக்களை ஆணித்தரமா முன்வைக்க தயாராகி வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த விளக்க காட்சியை நான் ஒரு ஆழமான கேள்வியோட முடிக்க விரும்புறேன். சினிமா மோகமும் இலவசங்களும் மட்டும்தான் என்றென்றைக்கும் நம்மளோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்குமா? அல்லது நேர்மையான மக்களுக்கான களப்பணி அரசியல் அதை என்றாவது ஒரு நாள் இந்த மண்ணுல வெற்றி பெறுமா? இது கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நெஞ்சத்துல கை வச்சு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. உண்மைகளை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருங்க. வெறும் மேலோட்டமான செய்திகளை தாண்டி இப்படி தரவுகளின் அடிப்படையிலான ஆழமான நடுநிலையான அரசியல் பகுப்பாய்வுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே உடனே நம்ம பீமன் வலையொலிக்கும் மறக்காம சந்தாதாரராக இணைந்துடுங்க. இந்த விளக்கக்காட்சியை உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து எங்களோட இந்த முயற்சிக்கு உங்களோட பேராதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான சுவாரஸ்யமான பகுப்பாய்வில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.